உண்மை நிலையை எடுத்துக் கூறும் அதிமுக பொதுச் செயலாளருக்கு பதிலளிப்பதை விட்டுவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசு. தமிழகத்தின் உரிமைகளை காக்க தவறிய விடியா திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் கண்டனம். கபட நாடகம் ஆடுதல், இரட்டை வேடம் போடுதல், உண்ட வீட்டிற்கே துரோகம் செய்தல் திமுகவினருக்கு கைவந்த கலை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் விமர்சனம். அண்டை மாநிலங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் போது தட்டி கேட்க கையாளாகாத விடியா திமுக ஆட்சியாளர்கள் அடுத்தவர்கள் மீது வீண்பழி சுமத்தி மக்களை ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தை ஆட்சியாளர்கள் கைவிட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டாமல் தட்டி கழிக்கும் அறிக்கையை அமைச்சர் வெளியிடுவது தமிழக மக்களுக்கு செய்யும் மாபெரும் துரோகம். பசுமை தீர்ப்பாயம் மற்றும் சட்டம் மூலம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக R மகாதேவன் நியமனம். தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா நாளை ஓய்வு பெறவுள்ள நிலையில் அறிவிப்பு. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தமிழகமே ஸ்தம்பிக்கும் என ஜாக்டோ ஜியோ எச்சரிக்கை. விடியா திமுக அரசை களைப்பதற்கு உண்டான போராட்டங்களிலும் ஈடுபடுவோம் என அறிவிப்பு. கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நிலைகுலைய செய்யக்கூடிய வகையிலே ஒரு தீவிரமான போராட்டத்தை தமிழ் மண்ணிலே, தமிழ்நாட்டிலே கண்டிப்பாக நாங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாக்டோ ஜியோவும் இணைந்து நடத்தும். சென்னை குமரன் சாவடியில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி மாநில தலைவர் வெட்டி படுகொலை. டீ குடைக்குள் புகுந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற மர்ம கும்பலால் பதற்றம். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை. விடிய ஆட்சியில் நடைபெறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 5 வயது சிறுமியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய தாய் கைது. கள்ளக்காதலனுடன் பார்த்ததால் கிணற்றில் தள்ளி கொண்டதாக பகீர் வாக்குமூலம். சென்னை திருவொற்றியூரில் பழிக்கு பழி வாங்க ஓட வெட்டி கொல்ல முயற்சி. கத்தியால் வெட்டு வாங்கியவரை பார்க்கும் போதெல்லாம் கிண்டல் செய்து வெறுப்பேற்றியதால் ஆத்திரம். ஒசூரில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் தனியார் நிறுவன ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் விளையாட்டு தடை விவகாரத்தில் விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் தொடரும் உயிர்வலிகள். பொறியியல் படிப்புகளில் சேர மாணவர்களிடையே ஆர்வம். கலந்தாய்வில் பங்கேற்க சுமார் 2 லட்சம் பேர் ஆன்லைனில் விண்ணப்பம். சவுக்கு சங்கருக்கு மேலும் 15 நாள் நீதிமன்ற காவல். மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு நிபந்தனை ஜாமீன். 6 மாதங்களுக்கு மாதம் 2 முறை திருச்சி கணினிசார் குற்றப்பிரிவில் கையெழுத்திட வேண்டும் என திருச்சி மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் நாளை கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. 7 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. விழுப்புரத்தில் 2 மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு.
வெளுத்து வாங்கிய மழையால் குளமாக மாறிய புதிய பேருந்து நிலையம். கொடைக்கானலில் பெய்த தொடர் மழையால் கல்லாற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றை கடக்க முடியாமல் தவித்த சின்னூர் மலை கிராம மக்கள். கவலைப்படாத. கரூரை அடுத்த ஆத்தூரில் வெளுத்து வாங்கிய மழையால் 3 நாட்களாக தத்தளிக்கும் குடியிருப்புகள். விடியா அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை என்பது தெரிந்ததால் மழைநீரை வெளியேற்றும் முயற்சியில் இறங்கிய மக்கள். தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட போதும் ஆழ்ந்த உறக்கத்தில் சென்னை மாநகராட்சி. மழைநீர் வடிகால்களின் அடைப்பு மற்றும் குப்பை கூலங்களை அகற்றாமல் அலட்சியம். நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் பராமரிப்பு பணியால் சென்னையில் 4 மண்டலங்கள் மற்றும் தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அறிவிப்பு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் விநியோகம் என அறிவித்து மக்களுக்கு ஷாக் கொடுத்த விடியா மாடல் அரசு. நவம்பர் மாதம் வரை தங்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்படும் என்று 10 நாட்களுக்கு முன்பு அறிவிக்கை விட்ட விடியா அரசு பொய் சொல்லலாம், அதற்காக ஏக்கர் கணக்கிலா பொய் சொல்வதென பொம்மை முதல்வருக்கு மக்கள் எதிர்கேள்வி. சென்னையில் இருந்து அந்தமான் சென்ற விமானம் மோசமான வானிலை காரணமாக மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. 142 பயணிகளுடன் சென்ற விமானம் சென்னை திரும்பியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பழைய குற்றாலத்தில் 17ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் புதிய வீடியோ காட்சி. சிறுவனை அடித்து செல்வதற்கு முன்பு அருவியில் ஆக்ரோஷத்துடன் ஆர்ப்பரித்த வெள்ளம். கோவை சுகுணாபுரத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி சுவாமி ஊர்வலம் கோலாகலம். பக்தர்களுடன் இணைந்து நடனமாடினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. சென்னை வேளச்சேரி அருகே சீருடை இல்லாமல் பைக்கில் சென்றவர்களை வழிமறித்து பணம் பறித்த புகாரில் போக்குவரத்து காவலர் இடைநீக்கம். பலமுறை நீதிமன்றங்கள் அறிவுறுத்தியும் கேமரா இல்லாமல் காவலர்கள் விரட்டி பிடித்து பணம் பறிப்பதாக மக்கள் குமுறல். கோவை மாநகராட்சி குடிநீர் வழங்காததை கண்டித்து சாலை மறியல். பெண்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் சொத்து வரி பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் பெற்ற வரி வசூலர் கைது. விடிய ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசு பேருந்தில் ஓசி பயணம் கேட்டு காவலர் அடாவடி. டிக்கெட் எடுக்க மறுத்து நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. சார் டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டு.
ஸ்டாஃப்க்கு எப்படி சார் அதே மாதிரி கேட்க கூட சார் நீங்க உங்க ஸ்டாஃப்க்கு என்ன எங்க ஸ்டாஃப் உண்டு சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் ஒரே கேட்டு வாங்க வண்டியா பண்ணு என்ன சார் ரூல்ஸ்? அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க. நாங்க எல்லாம் பேர் பேசுறாங்க நீங்க உங்க ஸ்டாஃப்க்கு மட்டும் என்ன எங்க டியூட்டி பிறகு உண்டு நாங்க டியூட்டி தான் போறோம். அப்ப உங்க உங்களுக்கு ஸ்டாஃப் டியூட்டி போறதுக்கு எதுக்கு நீங்க நிக்கிறீங்க? பொள்ளாச்சியில் எஸ்ஐ வேலை வாங்கித் தருவதாக கூறி 25 லட்சம் ரூபாய் மோசடி. சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட 2 கைது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 3 மாதங்களாக முடங்கிய ஆதரவற்ற பெண்களுக்கான காப்பகம். மருத்துவமனைகளில் செயல்பாடுகளை கவனிக்காமல் கும்பகர்ண தூக்கத்தில் அமைச்சர் மாசு. தமிழ்நாடு முழுவதும் ஆதிதிராவிடர் நல பள்ளி விடுதிகளில் சமையலறை சமையல்காரர் இல்லாத அவலம். மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து என உருட்டுவதை விடுத்து உருப்படியாக நடவடிக்கை எடுக்க விடிய அரசுக்கு மாணவர்கள் வேண்டுகோள். கோவையில் 7.5 கிலோ கஞ்சா சிக்கியது. விடிய ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை அருகே சொகுசு காரில் கடத்திய 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா சிக்கியது. பெங்களூருவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர்கள் 2 கைது. விஜயவாடாவில் இருந்து விருதுநகருக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 3.5 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் ரயில் நிலையத்தில் 3.5 கிலோ கஞ்சா சிக்கியது. ஆந்திராவில் இருந்து சர்வசாதாரணமாக கடத்தி வரப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதி அருகே 5400 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் அழிப்பு. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல். நீலகிரியில் இந்து அறநிலையத்துறை நில ஆய்வாளர் தங்கியிருந்த விடுதியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரை தொடர்ந்து நடவடிக்கை. விழுப்புரத்தில் போலீஸ் விசாரணைக்கு சென்ற பார் ஊழியர் உயிரிழந்த விவகாரம். உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து நீதிபதி ஆட்சியர் முன்னிலையில் உடலை தோண்டி எடுத்து மறு உடற்கூறாய்வு. சென்னையில் மூட்டை மூட்டையாக 7 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அடுத்தடுத்த 2 வீடுகளில் 100 சவரன் நகை பணம் கொள்ளை. பூட்டிய வீடுகளை குறிவைத்து கைவரிசை காட்டும் கொள்ளையர்களால் மக்கள் அச்சம். திருச்சி ரயில் நிலையத்தில் மாடர்ன் உடையில் நடனமாடி இன்ஸ்டா ரீல்ஸ் போட்ட விவகாரம். நடனமாடிய பெண்கள் மீதும் வீடியோ எடுத்த ஆண் மீதும் வழக்கு பதிவு. புதுக்கோட்டையில் அரசு பேருந்தினுள் கொட்டும் மழையில் நனைந்தபடி பயணிக்கும் மக்கள். விடிய ஆட்சியில் அரசு பேருந்துகளின் அவலம். மாநகர பேருந்தில் சில்லறை கேட்ட இளைஞரிடம் நடத்துனர் வாக்குவாதம். எப்பயாவது ஒரு நாள் பஸ்ல வண்டி சர்வீஸ் விட்டு வராங்க. நான் எவ்வளோ வரும்னு எனக்கு என்னென்ன தெரியும். போடா டேய் போடா போடா வாடா பேசுறேன். என்ன மரியாதை மாநகர பேருந்துகளில் சில்லறை பஞ்சாயத்து எப்போதுதான் தீருமோ என பயணிகள் ஆதங்கம். சென்னை மாநகர பேருந்து நிறுத்தங்களில் வேலை செய்யாத டிஜிட்டல் போர்டுகளை வைத்துள்ள திராவிட மாடல் அரசு. பேருந்துகளை ஒழுங்காக விடாமல் டிஜிட்டல் போர்டுகள் என ஏமாற்றுவதாக மக்கள் கருத்து. ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடங்கியது. போதிய ஏற்பாடுகளை செய்யாமல் அவசர கதியில் திறந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம்.
அறுபடை முருகன் கோவில்களில் வைகாசி விசாக பெருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி சாமி தரிசனம். சரவண பவ என்னும் போது சங்கடம் நம்மை நெருங்காது. சரவண பவ என்னும் போது சங்கடம் நம்மை நெருங்காது. தமிழக கோவில்களில் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட வாகன சேவையின் போது அசம்பாவிதம். பல்லக்கு தூக்கும் போது தண்டு உடைந்ததில் சாமி சிலை கீழே சாய்ந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. சென்னை திருவொற்றியூர் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் பல்லக்கு தூக்கும் தண்டு உடைந்ததால் பக்தர்கள் சோகம். கோவில் நிர்வாகத்தில் அறநிலையத்துறை காண்பிக்கும் அக்கறை இதுதானா என அமைச்சர் சேகர்பாபுவுக்கு மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை உற்சவம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவை உற்சவத்தின் போது குடை சாய்ந்ததால் அதிர்ச்சி. கீழே விழாமல் தாங்கி பிடித்த பக்தர்கள். காரைக்குடி மற்றும் கமுதியில் கோவில் திருவிழாவையொட்டி விமர்சையாக நடந்த வடமாடு மஞ்சு விரட்டு. களத்தில் காளைகளுடன் மள்ளு கட்டிய காளையர்கள். ஆந்திர மாநிலம் மாச்சர்லாவில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கி போட்டு உடைத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவால் பரபரப்பு. 7 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சேதப்படுத்திய எம்எல்ஏ பின்னள்ளி ராமகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க நார்வே, ஸ்பெயின், அயர்லாந்து நாடுகள் முடிவு. வரும் 28ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட 3 நாடுகளும் ஆலோசனை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு கைது வாரண்ட் பிறப்பித்த சர்வதேச நீதிமன்றம். நேதன்யாகு கைதை அனுமதித்தால் அடுத்து தங்களுக்கும் இதே நிலைதான் என அலரும் அமெரிக்கா. ஹைதராபாத்தில் நடந்து வரும் குட் பேட் அக்லி ஷூட்டிங்கில் அஜித்துடன் புகைப்படம் எடுத்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. ஃப்ரெஷ் லுக்கில் அசத்தும் நடிகர் அஜித். பட்டையை கிளப்பும் சூரி நடிப்பில் வெளியான கருடன் பட ட்ரெய்லர் 31 லட்சம் பார்வையாளர்களை கடந்து யூடியூப் ட்ரெண்டிங்கில் முதலிடம்.